நீங்க போய் திருப்பி கதவு திறந்து பாக்குறீங்களா? ஹலோ போலீஸ். நான் இதுக்கு முன்னாடி யார்ட்டையும் கடன் வாங்கினதில்லை. நாங்கள் இங்கேருந்து பார்த்துக்குறோம். நன்றி சார். நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் எந்த கடன் முதலீட்ட இருந்தும் இதுக்கு முன்னால் கடன் வாங்கினதே இல்லை. அவங்க தப்பான ஆளை குறி வச்சுருக்காங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்கள். ஓகே, நான் 2 மணி நேரத்துக்கு முன்னால் வந்தேன். நாங்கள் இங்கே தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு வீட்டுக்கு வெளியே ஏதோ தண்ணி ஊற்றுற சத்தம் கேட்டுச்சு. நான் போய் என்னென்னு பார்த்தேன். அப்போது தான் நான் காவல்துறையை 999 எண்ணில் அழைத்தேன். அப்படின்னா நீங்கள் நடந்ததை பார்த்து உடனே காவல்துறையை அழைச்சிங்களா? ஆமாம். நீங்கள் கடன் முதலிடம் பணம் எடுத்ததே இல்லையா? நீங்கள் குறி வைக்கப்பட்டதுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்குமா? எனக்கு தெரிந்து ஒன்றும் இல்லை. ஒரு நிமிஷம் தர முடியுமா? நிச்சயமா. என்னது? குழுக்கிட்ட சொல்லி குப்பை தொட்டிகளை சோதிக்க சொல்லுங்க. கைவிடப்பட்ட வண்ணப்பூச்சி புட்டிகளை தேட சொல்லுங்க. சரி சார், நான் தலைமையகத்திடம் சொல்லி காவல்துறை கேமரா ஒளிப்பதிவுகளை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தேட சொல்றேன். நல்லது, நன்றி. என்ன ஆச்சு? அது உங்க தம்பியை கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? அவர் பண நெருக்கடியில் இருக்காரு. இந்த கோமாளி எப்போதும் வரவுக்கு மேலே செலவு செய்கிறான். ஆனால் அவன் கடன் முதலீக்கிட்ட கை நீட்டி இருப்பானா? அவர் என்கிட்ட சில முறை கடன் கேட்டிருக்காரு. நீ ஏன் அதை பற்றி என்கிட்ட சொல்லலை? என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு. அதனால நீ ஒத்துக்கிட்டியா? நான் அவர்கிட்ட கேட்டு பார்க்குறேன். ஓகே சரி, இப்போ போய் அதை சுத்தம் செய். சார், இந்த வண்ணப்பூச்சு கழுவி நீக்கிவிடக்கூடியது. நீக்கிவிடக்கூடியதா? சந்தேக நபர் குறைவான ஆதாரங்களை விட்டு செல்ல நினச்சிருப்பாரு. இல்லை, சுத்தம் செய்கிறது எளிதாக இருந்தால் குறைவாக சிரமம் இருக்கும்னு நினச்சிருக்கலாம். நன்றி. கடைசியில் நாம தான் இதை சுத்தம் செய்யணும். சார், தடயவியல் குழு அவங்களோட வேலையை முடிக்கிற வரை சற்று காத்துருங்க. நீங்கள் எப்போது சுத்தம் செய்யலான்னு நான் சொல்கிறேன். எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் காத்திருக்கோம். உங்கள் உதவிக்கு நன்றி திரட்டான். நல்லது. குழுவினர் அனைத்து குப்பை தொட்டிகளையும் அந்த பகுதியில் தேடினாங்க. ஆனா கைவிடப்பட்ட வண்ணப்பூச்சி புட்டி எதுவும் கிடைக்கல. தீவிரமான சோதனைக்கு நன்றி. உங்ககிட்ட வேறு என்ன தகவல் இருக்கு? காவல்துறை தலைமையகம் சம்பந்தப்பட்ட ஒளிப்பதிவுகளை அனுப்பி வச்சிருந்தாங்க. காவல்துறை கேமரா மின் தூக்கி இருக்கும் பகுதியில் இந்த நபர் மாடிப்படியில் ஏறுவதை காட்டுது. இது எல்ட்ரிக் டான் வீட்டில் வண்ணப்பூச்சி வீசி எறிவதற்கு சில நிமிடங்களுக்கு முன். அதுக்கப்புறம்? ஆமா சார், அவர் திரும்பவும் அதே வழியாக தான் வந்திருக்காரு. அந்த நேரத்தில் அந்த பகுதியில் வேற யாரும் இல்லை. அவர் அந்த பிளாக்ல இருந்து போன பிறகு அவரோட நடவடிக்கையை தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சா? அவர் நேராக பலமாடி கார் நிறுத்தும் இடத்துக்கு போய் அங்கிருந்து ஒரு வாகனத்துல இருந்து கிளம்பியிருக்காரு. அந்த வாகனம் கார் பகிரும் நிறுவனத்துக்கு சொந்தமானது. அவங்கள தொடர்பு கொள்ளுங்க. அவர் யாருன்னு கண்டுபிடிக்கணும். உடனே சேர சார். நூருல், ஏதாவது தகவல்? ஷரிசால் ஜைடான், வயது 27. கார் பகிரும் நிறுவனம் அவர் தற்போது காரை வாடகைக்கு எடுத்திருப்பதாக சொல்லுது. இப்போதா? அந்த கார் இப்போது தோப்பாய வட்டாரத்தில் இருக்குது. நீங்கள் தோப்பாய குற்றத்தடுப்பு படையை தொடர்பு கொண்டீங்களா? ஆமாம் சார், அதை அவங்க உறுதி செஞ்சுருக்காங்க. ஷரிசால் வாடகைக்கு எடுத்த அந்த பகிரப்படும் கார் கடைசியாக பலமாடி கார் நிறுத்தும் இடத்துல தான் காணப்பட்டிருக்கு. அது இன்னும் அங்கே தான் இருக்குது. பகிரப்படும் வாடகை கார் இன்னும் நடப்பில் இருக்குது. அவர் சற்று நேரத்தில் திரும்பலாம்.
இப்போவே 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அவர் வருவார். பிராவோ டீம் சொல்லுங்க. இது வரைக்கும் சந்தேக நபர் தெரியல. தொடர்ந்து கண்காணிங்க. ஏதாவதுனா தகவல் கொடுங்க. சரி மேடம். மேடம், சந்தேக நபர் வந்துட்டாரு. அவரு எங்க இருக்காரு? அவர் மேல் மாடிக்கு போறாரு. தயாரா இருங்க. மின் தூக்கி எடுத்து மேல போய் நம்ம கலந்து பேசின மாதிரி அவரை மடக்குங்க. போகலாம். ஷரிஸ் ஹாசைடோன், நான் மூத்த புலனாய்வு அதிகாரி திமத்தி லீ, தங்களின் காவல் நிலையம். கடன் கொடுப்போர் சட்டத்தின் கீழ் நீங்கள் குற்றம் புரிஞ்சிருக்கலாங்கிற சந்தேகத்தின் பேரில் உங்களை கைது செய்கிறோம். அந்த சந்தேக நபர் தப்பிக்க முயற்சி செய்வாரா? அவர் அடுத்து என்ன செய்கிறார் என்பதை பாருங்கள். மோசடி செய்யும் குற்றவாளிகளுக்கு மேம்படுத்தப்பட்ட பெருமடி தண்டனை கடந்த ஆண்டு இறுதியில் அறிமுகம் செய்யப்பட்ட விவரங்களை முதலில் தெரிந்து கொள்வோம். மோசடிகள் சிங்கப்பூரில் மிகவும் அக்கறைக்குரிய ஒன்றாக இருந்து வருகிறது. பாடுபட்டு சம்பாதித்த பணத்தை பலர் இழக்கிறார்கள். ஆகவே மோசடிகளுக்கு எதிரான போராட்டம் தேசிய முன்னுரிமை பெறுகிறது. 30 டிசம்பர் 2025 மோசடி அதன் தொடர்பான குற்றங்களுக்கு எதிரான சட்டங்கள் இன்னும் கடுமையாக்கப்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கு பெரும்படியும் தண்டனையாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. உறுப்பினர்களாக அல்லது மோசடி செய்யும் கும்பலுக்கு ஆள் சேர்ப்பவர்களாக இருப்பவர்களுக்கு 6 முதல் 24 பெரும்படிகள் கட்டாய தண்டனையாக விதிக்கப்படும். மோசடிகளுக்கு பணம் சுமக்கும் கைகூலிகளாக இருப்பவர்களுக்கு அல்லது மோசடி நடவடிக்கைகளுக்கு பணத்தை கையாள்பவர்களுக்கு, சிம் அட்டைகளை கொடுப்பவர்களுக்கு, சிங் பாஸ் வழங்குவோருக்கு, வங்கி கணக்குகளை பகிர்ந்து கொள்பவருக்கு 12 பெரும்படிகள் வரை தண்டனையாக விதிக்க வாய்ப்பு உள்ளது. இந்த அதிகரிக்கப்பட்ட தண்டனைகள் தெளிவான சமிஞ்சையை தெரிவிக்கின்றன. மோசடிகளை நடத்துவோர், மோசடிகளுக்கு வசதி செய்து கொடுப்போர், மற்றவர்களை மோசடி செய்வோர் தற்போது கடுமையான விளைவுகளை எதிர்கொள்வார்கள். அவர்களுக்கு பெரும்படியும் தண்டனையாக விதிக்கப்படும். பொதுமக்கள் நேரடியாக அல்லது மறைமுகமாகவோ மோசடிகளில் சம்மந்தப்படுவதை எச்சரிக்கையாக இருந்து தவிர்த்துவிட வேண்டும். சரி, இப்பொழுது மீண்டும் நிகழ்ச்சியை தொடர்வோம். ஷரிஸ் ஹாசைடோன், நான் மூத்த புலனாய்வு அதிகாரி திமத்தி லீ, தங்களின் காவல் நிலையம். கடன் கொடுப்போர் சட்டத்தின் கீழ் உங்களை கைது செய்கிறோம். விலங்கு போட்டுங்க. உங்கள் கைபேசியை என்கிட்ட கொடுங்க. உங்க இடது கையை கொடுங்க. நிறைய வேலை செய்கிறீங்க போல இருக்கே. இன்று பிற்பகல் 3:15 எங்கே இருந்தீங்க? வெளியே. வெளியே எங்கே? வேலை. வேறு யாராவது நீங்கள் இருந்த இடத்தை பற்றி சொல்ல முடியுமா? நான் தனியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க சரிசால்? இன்று பிற்பகல் 3:15 என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? எனக்கு ஞாபகம் இல்லை. ஒருவேளை இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். இதே மாதிரியான மற்ற வழக்குகளும் புகார் செய்யப்பட்டிருக்குன்னு நான் நம்புகிறேன். மற்ற நிலங்களோட சோதிச்சு பார்க்க விரும்புறீங்களா? உள்ளுக்குள்ளே அறிவிப்பு செய்யுங்க. நம்மக்கிட்ட ஷரிஸ் ஹாசைடோன் அப்படிங்கிற சந்தேக நபர் இருக்கிறாருன்னு தொல்லை கொடுக்குற வழக்குகள் பற்றி தெரியுமான்னு கேட்டு பாருங்கள். குறிப்பாக இதே போன்று செயல்படும் சம்பவங்கள் பற்றி கேளுங்க. நீல நிற வண்ணப்பூச்சு, கடனாளிக்கான குறிப்பு கருப்பு வண்ணத்தில் எழுதப்பட்டிருக்கணும். உடனே செய்கிறேன் சார். அதோட தடயவியலிடம் கூறி ஷரிசாலின் கைபேசியில் ஆய்வு செய்ய சொல்லுங்கள். அதில் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஹாய், உங்கள் உதவி எனக்கு தேவை. செஞ்சு முடிச்சதும் சொல்லுங்கள். நூருல், ஆக கடைசி விவரம் என்ன?
நாங்கள் ஷரீலுடைய கைபேசி ஆராய்ஞ்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிங்க? அவர் டேவின் அப்படின்றவரை கேட்டு தான் எல்லாத்தையும் செஞ்சுருக்காரு. இந்த நபர் தான் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தொல்லை கொடுக்க சொன்னவரா? அவரோட கைபேசியில் ஷரிசால் மற்ற இடங்களில் தொல்லை கொடுத்த வீடியோ புகைப்பட ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. ஆக மொத்தத்தில் நாம் நிறைய வழக்குகளை இங்கே கவனிக்கிறோம். ஆமாம் சார், நம்ம உள்ளுக்குள் செய்தி அனுப்பிய பிறகு புகார் செய்யப்பட்ட 3 வழக்குகள் பற்றிய விவரங்கள் கிடைச்சிருக்கு. அப்பா, நம்ம கதவுக்கு என்ன ஆனது? வா. என்னாச்சு? என்ன நடந்துச்சு? போலீஸ்? சார்லி ஆங், டேனியல் ரிஜ்வான், எல்சி வாங் இந்த மூவரும் தொல்லை கொடுக்கப்பட்டதா புகார் கொடுத்துருக்காங்க. அந்த 3 பேரில் சார்லி ஆங்கும் டேனியல் ரிஸ்வானோ முன்னதாக கடன் முதலைகளிடம் கடன் வாங்கியதை ஒப்புக்கொண்டாங்க. எல்சி வாங் மட்டும் என்ன சொன்னார்னா, நான் இதுக்கு முன்னாடி கடன் வாங்கினதே இல்லை. அது என் அண்டை வீட்டுக்காரராக இருக்கலாம். இந்த போக்கை நம்ம இதற்கு முன்னாடி பார்த்துருக்கோம் சார். கடன் முதலைகள் பாதிக்கப்பட்டவருக்கு மேலும் அவமானத்தை ஏற்படுத்த அவங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை குறிவைக்கிறாங்க. இந்த குழுவினர் தாங்கள் தொல்லை செய்யப்பட்டதாக காவல்துறையில் புகார் எதுவும் கொடுக்கல. டேவினுக்கு அவ்வப்போது நடப்பது பற்றி ஷரிசால் சொல்லணும். அந்த ஒவ்வொரு வீடோட படங்களும் நம்மக்கிட்டே இருக்கு. நம்ம குழுவினர் அந்த வீடுகள் எங்கே இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஆமாம் சார், உண்மையில் அந்த அக்கம் பக்கத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். சரி, ஷரிசால் தொடர்ந்து அவரோட கதையை சொல்கிறாரான்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை சார், ஷரிசால் தீர்க்கப்படாத இன்னொரு வழக்கிலும் சம்மந்தப்பட்டிருக்காரு. அவருடைய முன்னாள் காதலியோட ஆபாச படங்களையும் அவர் பதிவேற்றம் செஞ்சிருக்காரு. புலனாய்வு அதிகாரியிடம் அந்த வழக்கு பற்றி கேளுங்க. இப்போது இந்த வழக்குகள் பற்றி ஷரிசாலிடம் பேசலாம். எல்லா உண்மையும் இங்கே இருக்குது. கடந்த வாரம் 3 வழக்குகள் புகார் செய்யப்பட்டிருக்கு. ஒரே மாதிரியான வண்ணப்பூச்சி. இந்த தொல்லை கொடுப்பதில் உங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? உண்மையை மட்டும் சொல்லுங்க. எனக்கு ஞாபகம் இல்லை. 1-2 தான் செஞ்சிருப்பேன், அவ்வளோதான். 1-2னா? இந்த 3 கதவுகளிலும் நீங்கள் தான் வண்ணப்பூச்சிகளை வீசி எறிஞ்சிங்களா? இருக்கலாம், எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த வழக்கு பற்றி என்ன சொல்கிறீங்க? இதை பற்றி நான் முன்னதாக கேட்டிருந்தேன். நீங்கள் யாருக்காக வேலை செய்கிறீங்க? நான் அவரை சந்தித்ததே இல்லை. எனக்கு பணம் தேவைப்பட்டது, அதனால் கடன் வாங்கினேன். அது என் வங்கி கணக்குக்கு மாற்றி விடப்பட்டது. ஆனால் கடனை காலத்தோட திருப்பி கொடுக்க முடியல. அப்போது இந்த ஆளோட பெயர் டேவின் தானே? அவர் எனக்கு ஒரு பேரம் கொடுத்தாரு. அவருக்கு வேலை செஞ்சா கடனை கட்டிடலாம். நீங்கள் மொத்தத்தில் எத்தனை வேலை செஞ்சீங்க? வெகு சில தான். நிச்சயமாவா? ஆமாம். தயவு செஞ்சு எங்ககிட்ட உண்மையை சொல்லுங்க. நீங்கள் மற்ற வேலையும் செஞ்சுருக்கீங்கன்னு எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு. உங்கள் கைபேசியில் நீங்களே பதிவு செய்து டேவினுக்கு அனுப்பி வச்ச ஆதாரங்கள் இருக்கு. சரி, நான் தான் செஞ்சேன். உரிமம் இல்லாமல் கடன் கொடுப்போருக்கு உதவி செய்வதால் கடுமையான தண்டனை விதிக்கப்படும் தெரியுமா? எனக்கு வேற வழி தெரியல. அவன் என்னை மிரட்டுனான், என் குடும்பத்தை மிரட்டுனான். எனக்கு அண்மையில் தான் திருமணமாச்சு, குழந்தையும் இருக்கு. நான் அவங்கள பாதுகாக்கணும். உங்கள் கடனை திரும்ப கட்ட எவ்வளவு காலம் வேலை செய்யணும்னு டேவின் உங்ககிட்ட சொன்னாரா? எனக்கு தெரியாது. முதல்ல ஒரு சில வேலைன்னு தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் நிறைய வேலையை கொடுக்க ஆரம்பிச்சாரு. உங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கப்படணும் தெரியுமா? நீரில் அழிக்கக்கூடிய வண்ணப்பூச்சை ஒரு கடைக்கு போய் வாங்கினேன். அதை அவங்களால எளிதில் கழுவி நீக்க முடியும்னு நான் உறுதி செஞ்சேன். நான் எப்போதும் உச்ச மாடியில் தான் காரை நிறுத்துவேன். அங்கே கார்கள் இருக்காது. காரை நிறுத்தினதும் வண்ணப்பூச்சை இன்னொரு புட்டிக்கு மாற்றுவேன். அதுக்கப்புறம் வண்ணப்பூச்சி பூட்டியை வெகு தொலைவில் போய் போட்டுடுவேன். அப்போ தான் அதை கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் வண்ணப்பூச்சை தெளிச்சிட்டு அந்த குறிப்பை எழுதி
அதை ஒரு படம் இல்லை வீடியோ எடுத்து டேவினுக்கு அனுப்பி வைப்பேன் ஆதாரமாக. இப்படி வேலை செஞ்சால் உங்கள் கடன் கழிச்சு விடப்படணும் டேவின் உங்களை நம்ப செஞ்சாரா? நன்றி. நன்றி சார். சார், என்ன? ஷரிசால்ட்ட இருந்து டெவினுக்கு அனுப்பப்பட்ட படங்களையும் வீடியோக்களையும் ஆய்வு பண்ணிட்டோம். அந்த வட்டாரங்களை பற்றி அறிந்த சிஎஸ்எஃப் குழுவின் உதவியை நாடணும். அதில் சம்மந்தப்பட்டவங்களை அடையாளம் காண முடியுச்சா? ஆமாம் சார். காவல்துறை புகார்களை வச்சு பார்க்கும்போது அந்த தொல்லை கொடுப்பு சம்பவம் பற்றி யாரும் புகார் செய்யல அப்படின்னு உறுதியாக தெரியுது. சரி, அவங்கள விசாரிப்போம். தொல்லை கொடுக்கப்பட்டது அவங்க தான் உறுதி செய்வோம். சரி சார். சரிசாலையும் அழைச்சிட்டு போவோம். அவர் தாக்கிய வட்டாரங்கள் அதுதான் உறுதி செய்வோம். ஓகே சார். இங்கே இந்த வீடு. இல்லையே, நான் யார்கிட்டயும் கடன் வாங்கினது இல்லையே. யாரும் பண்ண பூச்சி வீசல. உங்கள் வீடு குறி வைக்கப்பட்டதற்கான ஆதாரம் எங்ககிட்ட இருக்கு. நான் புகார் செய்யணும்னு நினைக்கல. ஏன்னா இது இங்கே முன்னாடி தங்கியிருந்தோட விவகாரம்னு நினச்சேன். இருந்தாலும் இதுக்கு காரணமான சந்தேக நபர்கள் கண்டுபிடிக்க அந்த புகார்கள் உதவியாக இருந்திருக்கும். நான் புகார் கொடுக்கல. காரணம், காவல்துறை அழைச்சதும் இன்னும் மோசமான விளைவுகளை சந்தித்தவர்களோட கதையை கேட்டிருக்கேன். நீங்கள் பயப்பட தேவையில்லை. காவல்துறை உங்களுக்கு உதவி செய்யும். 999 என அடையுங்க. நான் முதல்ல உரிமம் இல்லாம கடன் கொடுக்கறவங்க கிட்ட கை நீட்டி கடன் வாங்கியிருக்க கூடாது. நீங்கள் அவங்க கிட்ட கடன் பட்டா அவங்க கடுமையான குற்றங்களை செய்ய உங்களை நெருக்குவாங்க. நல்ல வேளை நீங்கள் தப்பிச்சிங்க. நீங்கள் உடனடியாக புகார் கொடுத்ததுனால சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். என்னை போல் மற்றவங்க பாதிக்கப்படுறதை அது தடுத்து நிறுத்தியிருக்கு. நான் என் தம்பியை கண்டிச்சிட்டேன். இப்படி செய்யக்கூடாது, கடன் வாங்கக்கூடாதுன்னு சொன்னேன். உரிமம் இல்லாமல் கடன் வழங்குவோரிடம் கடன் வாங்கினா அது மேலும் கடனில் உங்களை மூழ்கடிக்கும். சற்று முன்னர் நீங்கள் பார்த்த வழக்கில் உரிமம் இல்லாத கடன் கொடுப்பவருக்கு கடன் பட்டவர் உதவினார். அவர் மற்றவர்கள் தங்கி இருக்கும் இடத்திற்கு சென்று தொல்லை கொடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டார். பணத்தை திரும்ப கொடுக்க செய்ய அப்படிப்பட்ட உத்திகளும் மிரட்டல்களும் வழக்கமாக பயன்படுத்தப்படுகின்றன. டேங்லின் காவல் நிலைய அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை விரைவிலேயே சட்டத்தின் முன் நிறுத்தினர். உரிமமின்றி கடன் கொடுப்பது, தொல்லை கொடுப்பது போன்றவற்றை காவல்துறை கடுமையாக கருதுகிறது. உரிமமின்றி கடன் கொடுப்போரை நாட வேண்டாம். அவர்களுடன் எந்த விதத்திலும் ஒத்துழைக்கவோ உதவி செய்யவோ கூடாது. உரிமமின்றி கடன் கொடுப்போருடன் ஏற்படும் எந்தவித ஈடுபாடும் சிறை, பிரம்படி, அபராதம் போன்ற கடுமையான தண்டனைகளை பெற்றுக் கொடுத்துவிடும். உங்களையும் உங்கள் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உரிமமின்றி கடன் கொடுக்கும் நடவடிக்கைகளிலிருந்து ஒதுங்கியிருங்கள். டிசம்பர் 2025 சிங்கப்பூர் காவல்துறை குற்றச் செயல்களை தடுக்க பல்வேறு இடங்களில் நடவடிக்கை எடுத்தது. இந்த நடவடிக்கைகள் CNB, ICA, SCDF, HAS போன்ற மற்ற சட்ட அமலாக்க அமைப்புகளோடு இணைந்து நடத்தப்பட்டது. வம்போ வட்டாரத்தில் சட்டவிரோத சூதாட்ட நடவடிக்கை குறிவைக்கப்பட்டது. சூதாட்ட கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். ஆர்ச்சர்ட் வட்டாரத்தில் பொது கேளிக்கை இடங்களில் சட்ட அமலாக்க நடவடிக்கையை அதிகாரிகள் மேற்கொண்டனர். மாதர் சாசன சட்டத்தின் கீழ் குற்றம் செய்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். வேலை விதிமுறைகளையும் அவர்கள் மீறியிருந்தனர். இப்போது நள்ளிரவு 12 மணியாகிறது. அங்மோக்கியோ காவல் நிலையம் சுகாதார அறிவியல் ஆணையத்தின் அதிகாரிகள் அப்பர் பயலிபா ரோட்டில் உள்ள பொது கேளிக்கை விடுதிகளில் சட்ட அமலாக்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். காவல்துறை சுகாதார மேம்பாட்டு ஆணையத்துடன் நெருக்கமாக பணியாற்றி அப்பர் பயலிபா பொது கேளிக்கை இடங்களில் சட்ட அமலாக்க நடவடிக்கை மேற்கொள்கிறது. சட்டவிரோத நடவடிக்கைகளை கண்டுபிடிக்கவும் தடுக்கவும் அதிகாரிகள் 40 பேருக்கும் மேல் சோதனை செய்தனர். ஒரு 43 வயது நபரிடம் மின் சிகரெட்டுகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த குற்றம் பற்றி சுகாதார அறிவியல் ஆணையத்திடம் தெரிவிக்கப்படும். கேளிக்கை இடங்களில் சட்டவிரோத நடவடிக்கைகளை சகித்துக் கொள்ள முடியாது. இதுபோன்ற கூட்டு நடவடிக்கைகள் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு அவை ஒருபோதும் சகித்துக் கொள்ளப்படாது என்ற செய்தியை சொல்கிறது. குற்றவாளிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க காவல்துறை சற்றும் தயங்காது. குற்ற கண்காணிப்பு தொடரின் 2026ஆம் ஆண்டுக்கான முதல் நிகழ்ச்சியை நிறைவை எட்டியிருக்கிறோம். இவ்வாண்டு குற்ற கண்காணிப்பின் 40ஆம் ஆண்டு நிறைவை குறிக்கிறது. குற்ற கண்காணிப்பு 1986ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது முதல் பல தலைமுறையினரோடு முக்கிய குற்ற தடுப்பு செய்திகளை பகிர்ந்து கொண்டுள்ளது. நாள்தோறும் நம் பாதுகாப்பை எப்படி உறுதி செய்ய முடியும் என்பதை அது காட்டியிருக்கிறது.
நான் சூப்பரிண்டென்டென்ட் அருண். மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். அதுவரை குற்றங்களை தடுக்க, தவிர்க்க, கண்டுபிடிக்க உங்கள் பங்கை செய்யுங்கள். வணக்கம்.